ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விறுவிறுப்பாக நடைபெற்றக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் 8 சுற்று முடிவுகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. நமது சிறப்பு விவாதத்தில் தற்போது இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த திரு சேக்கு தமிழரசன் இணைந்திருக்கிறார். அவருடன் தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் விவாதிக்கலாம். 9ஆம் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா 87,026 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். 9ஆம் சுற்று முடிவில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 5,941 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது குறித்த அடுத்த விவரங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாக செய்தியாளர் ஸ்டாலினிடம் பேசலாம். ஸ்டாலின், தற்போது போயஸ் தோட்டத்தில் இருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொண்டர்களை அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் தற்போது வெளியாக இருக்கா? செம்மல், அதாவது தற்போது வரை அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. ஆனால் இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை அதிமுக தொண்டர்கள் பார்ப்பார்கள் என்றுதான் இவர்கள், அதாவது அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் எதிர்பார்த்து வருகிறார்கள். தங்களது தலைமையை நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு தங்களது தலைமையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நிச்சயமாக அனைத்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது. நேரடியாக, அதாவது ஒவ்வொரு பொதுச் செயலாளராகட்டும் இடைத்தேர்தலாகட்டும், அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா ஒவ்வொரு முறையும் அதிமுக தலைமை தொண்டர்களை சேர்ந்தார். ஆனால் தற்போது இந்த இடைத்தேர்தல் பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக ஜெயலலிதா தொண்டர்களை சந்திப்பாரா என்பது மேலும் தற்போது வரை 9 சுற்றுகள் முடிவில் முடிந்த நிலையில் மேலும் 17 சுற்றுகள் முடிவடைந்த பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது வெற்றி பெற்றதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு நிச்சயமாக தங்களது தலைமை தங்களை சந்திக்கும் என்றுதான் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து வருகிறார்கள். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு அடுத்தடுத்த செய்திகள், அது குறித்த தகவல்கள் தெரிவிக்கப்படும். செம்மல், தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின் அடுத்ததாக ரமேஷ் தற்போது அதிமுக தலைமை கழகத்தில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். அதற்கு முன்பாக முன்னணி நிலவரத்தை பார்க்கலாம். 9 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 87,026 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 5,941 வாக்குகளும், சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி 2,226 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இது 9வது சுற்று முடிவில் வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம். ரமேஷ், தற்போது அதிமுக தலைமை கழகத்திற்கு நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அந்த நேரடி காட்சிகளை சற்று முன்பு பார்த்திருந்தோம். எந்தெந்த அமைச்சர்கள் அதிமுக தலைமை கழகத்திற்கு வந்திருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? செம்மல், அதாவது காலையில் இருந்து மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக நிதியமைச்சர் பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி, பழனியப்பன், கோகுலேந்திரா, வளர்மதி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இங்கு வந்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என்று பல்வேறு நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்போது அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கு அதிமுக தலைமை அலுவலகம் ஒரு விழா கோலம் பூண்டதை போல இருக்கிறது. தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் ஆரவாரம் செய்து வருகிறார்கள். ஆடி பாடி மகிழ்ந்து வருகிறார்கள். பட்டாசுகளை வெடிக்கிறார்கள். அபை சண்முகம் சாலையே போக்குவரத்து நெரிசல் பகுதியாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது மூத்த அமைச்சர்கள் சென்று இனிப்புகளை கொண்டுவிட்டு இங்கு கார்டன் சென்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இங்கு ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் இங்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முறை அறிவிக்கப்படும் பொழுது அதிமுக வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இங்கு எல்இடி திரை மூலமாக வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். ரமேஷ், போயஸ் தோட்டத்திற்கு வெளியே தொண்டர்களை சந்திப்பதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் தலைமை கழகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றனவா? அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் அங்கு செய்யப்பட்டிருக்கா? அங்கு மூத்த அமைச்சர்கள் ஏதேனும் தகவல்களை சொல்லியிருக்கிறாங்களா? நாம் சற்று முன் தலைமை நிலைய செயலாளரும் அமைச்சருமான பழனியப்பனும் இது குறித்து தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இதுவரை போயஸ் கார்டனில் இருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கு தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்திருக்கிறார்கள். வழக்கம் போல அவர் இந்த போன்ற தேர்தல்கள் அதிமுக வெற்றி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் இங்கு இருக்கக்கூடிய முதல் மாடியில் இருந்து தொண்டர்களை சந்திப்பார், கையசைத்து தொண்டர்களிடம் அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார். அது போன்ற ஒரு நிகழ்வு இருப்பதற்கு போன்றதான் இங்கு தகவல்கள்
நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர் இங்கு தொண்டர்களை சந்திப்பதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் செய்யவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் குழுமி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்த கட்ட தகவலுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றேன். அடுத்து விவாதம் தொடரலாம். திரு சேக்கு தோமஸ், நீங்க இந்த விவாதத்துக்கு கலந்ததுக்கு முன்பு வேட்பாளரான மகேந்திரன் நம்மோடு பேசினார். அப்ப இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் போட்டியிடவில்லை, எங்களுக்கான ஜனநாயக கடமையோடு நாங்கள் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாலும் ஜனநாயகம் தோல்வியடைந்து விட்டது, ஜனநாயகத்தை தோற்கடித்து தான் அதிமுக இந்த வெற்றியை பெற்றதுன்னு சொன்னாரு. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதுன்னு மகேந்திரன் சொன்ன கருத்தை நான் ஒப்புக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி இடதுசாரிகளுக்கு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க தேசிய அளவில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் அப்பாற்பட்ட ஒரு கூட்டணி உருவாக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும்னு நீண்ட காலமாக அவங்க வலியுறுத்திட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவர்கள், அந்த சிந்தனை உடையவர்கள், இந்தியாவில் அதை முன்னிறுத்தி அரசியல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் போட்டியிடுகிற இந்த இடைத்தேர்தல் எந்த சூழ்நிலையில் உருவானது, அது ஏன் வந்திருக்கு, எப்படி திணிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரலாறுலாம் அவர்களுக்கு தெரியாதல்ல. அது இந்த கடந்த 18 ஆண்டு கால வரலாற்றில் பல நேரங்களில் அவங்க கூட இருந்திருக்காங்க, சில நேரங்களில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் அவர்கள் இல்லை. ஆக இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன முடிவெடுத்திருக்கணும்னா, அவர்கள் ஒன்று அதிமுக அவருடைய வேட்பாளர் முதலமைச்சராக இருக்கிற அம்மாவை ஆதரிச்சிருக்கணும், இல்லை போட்டியிடாமல் தவிர்த்திருக்கணும். அது என்ன காரணத்தினாலும் அவங்க போட்டிக்கிட்டாங்க. போட்டியிட்ட பிறகு இல்லை, இந்த கால்குலேஷன் எங்கேயோ இடிக்குது. நீங்க அகில இந்திய அளவில் அவர்கள் ஒரு அணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாநில அளவில் ஒரு இடைத்தேர்தல் ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அவர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவது அப்படின்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்க போகுது? இல்லை, அதை தான் நான் சொல்ல முழுமையாக வராதுக்கு முன்னே நீங்கள் குறுக்கிடுறீங்க. தேசிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர்கள், அந்த சிந்தனையில் காங்கிரஸ் அல்லாத, பாஜக அல்லாத, அப்படிப்பட்ட ஒரு இரண்டு இயக்கங்களையும் சார்ந்து இல்லாதவர்களோட எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை அவங்க பின்பற்றணும் அப்படின்னு நான் சொல்றப்பே சொன்னேன். இது என்னுடைய அபிப்பிராயம், இது இடதுசாரிகளை பற்றிய என்னுடைய அபிப்பிராயம். அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற. ஆனா அவர்கள் அந்த நோக்கில் உள்ளவர்களுக்கு என்னுடைய அபிப்பிராயம். ஆனா இப்ப நான் கடைசியா உங்க கேள்விக்கு வரேன். இங்க ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு தோடர் மகேந்திரன் சொல்றதுக்கு ஒரு முகாந்திரமும் ஒரு காரணமும் கிடையாது. எந்த வகையில ஜனநாயகம் அங்க அவருக்கு போதிய பிரச்சார வாய்ப்பு இல்லையா? அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு எந்த தடையும் இருந்ததா? என்ன இருந்தது? இல்ல ரீபோலிங் நடந்தது, அதை சொல்றாரு. இல்ல ரீபோலிங் எந்தியாவில் எத்தனை முதல் தேர்தலில் ரீபோலிங் நடந்தது? 1950. அதாவது இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா அல்லாத, காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கத்தை, அணியை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ரெண்டு பேரும் அமுல்படுத்துகிற கொள்கைகளிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிற அதிமுகவோடு எப்படி அப்படி உறவை வைத்துக்கொள்ள முடியும்? கடைசியாக நீங்கள் சமீபத்தில் கூட இந்தியா முழுவதும் நீங்கள் பிஜேபி கொண்டு வந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ரொம்ப நான் பவர்ஃபுல், நான் நிறைவேற்றியே தீர்வேன்னு சொன்னதை பாரதிய ஜனதாவோடு இணைந்திருக்கக்கூடிய 3 விவசாய சங்கங்கள் எதுக்குது, ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பகுதி எதுக்குது, பாரதிய ஜனதாவினுடைய சில சிவசேனா எதுக்குது, பிஜேபியினுடைய சில எம்பிக்கள் எதுக்குறாங்க. ஆனால் அதை நியாயப்படுத்தி பேசுகிற அதிமுக எப்படி அதை அதோடு ஒரு அணி சேர்ந்து நிற்க முடியும்? நம்பர் 1. 2வது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம். ஊழல் இல்லாத, நீங்கள் தாராளமய பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இப்படி ஒரு 5 அம்சங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே போல் நீங்கள் சமூக ஒடுக்குமுறை பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் பரமக்குடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட பிரச்சனைகளில் அதிமுக அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது? நீங்கள் சட்டமன்றத்தில் இந்த கௌரவ கொலைகள் நடக்குது, படுகொலைகள் நடக்குதுன்னு சொல்லும்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் எப்படி நடந்து கொண்டார்? அதற்கு பின்னால் நீங்கள் சிவகங்கையில் நடக்குது, விமலா தேவி உசிலம்பட்டியில் நடக்குது, இப்போது சேலத்தில் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க.
இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் என்பது இந்த விஷயங்களில் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கு என்பது தெரியும். நான் என்ன சொல்கிறேன், மறுவாக்குப்பதிவு இந்தியா முழுவதும் பல இடங்கள் நடந்திருக்கு, சந்தேகமே இல்லை. நீங்கள் சில பேரை ஓட்டு போட வைக்க முடியல, வன்முறை நிகழ்ந்தது, பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஆனால் ஒரு பூத்தில் 105%, 110% நடுவில் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இடதுசாரிகள் ஆட்சி நடத்தின போது கேரளாவில், மேற்கு வங்கத்தில் கூட பல பகுதியில் இப்படிப்பட்ட மறுவாக்குப்பதிவு நடந்திருக்கு. இல்லை ஒரு விஷயம், கட்டாயமாக நீங்கள் சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி சில முயற்சிகளை செய்வார்கள் என்பதெல்லாம் கரெக்ட். நான் என்ன கேட்குறேன், எந்த ஊர்லேயாவது நீங்கள் 105% வாக்குப்பதிவு என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. பெட்டியை உடைச்சிட்டாங்க, வன்முறை நடந்துருச்சு, இந்த மண்ணை அது என்னது மைய ஊற்றிட்டாங்க, இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. நீங்கள் 105% வாக்குப்பதிவு என்பது தேர்தல் அதிகாரிகளோடு அவங்க கூட்டணி சேராமல் அது செய்ய முடியுமா? அல்லது இது மறுவாக்குப்பதிவு கேட்பதற்கு முன்பாக அந்த அதிகாரிகளே அதை பற்றி சொல்லியிருக்க வேண்டாமா? இது மாதிரி பல இடங்கள் நடந்திருக்கு. நீங்க 105 தாண்டினதுனால இது ஒரு பிரச்சனையாக வெளியே வந்திருக்கு. ஆனா பல இடங்கள் அது தவறுன்றதுனால தானே மறுவாக்குப்பதிவே நடக்குது. இல்ல அதுதான் அந்த தவறு என்பதனால அது இல்லாம நீங்க போனீங்கன்னா அது செல்லாது. கோர்ட்டை அடுத்த நாள், அதாவது திரும்ப திரும்ப கோர்ட்டா தலையிட்டு அவங்கள பதவி நீக்கம் செய்யணும், அது வேண்டான்னு இப்ப முடிவு எடுத்திருப்பீங்க. நீங்க 105% சேர்த்து எடுத்திருந்தா வந்து நியாயமானது, இதுதான் தவறுன்னு சொல்லுவாரா என்ன தோழர்? அதுவும் தவறுதான், இதுவும் தவறுதான். தேர்தல் கூட வந்து ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாரு. அது அப்படி சொல்ல, தேர்தல் ஆணையம் அதை பார்த்திருக்கோம், ஆனா இது பார்க்கல. ஒண்ணு தேர்தல் ஆணையம் ஒத்துழைக்கிறது அப்படிங்கிறது இதுல வருது, அதுல அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம், அதுக்கு சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தற்போது நமது இணைப்பில் வந்திருக்கிறார். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் குறித்து அவரது கருத்துக்களை ஏற்கலாம். திரு சரத்குமார், தற்போது 9 சுற்றுகள் முடிவு வந்திருக்கின்றன. அதிமுக வேட்பாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலை பெற்றிருக்கிறார். இந்த வெற்றி என்பது ஏற்கனவே தெரிந்த வெற்றி என்று அதிமுக தரப்பில் சொல்லப்படக்கூடிய சூழலில் உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு மாபெரும் வெற்றி, தெரிந்திருந்த வெற்றி என்று சொன்னாலும் மக்கள் மீண்டும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில், அதாவது கிட்டத்தட்ட நான் இப்போ 9 சுற்றில் 87,000 வாக்கு வித்தியாசத்தில் 9 சுற்றில் முன்னணியில் இருக்காங்க. அவங்க 5,000 தான் இந்திய கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட 1,60,60,000 வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி, சரித்திர புகழ் வாய்ந்த வெற்றியை பெறப் போகிறார் என்று சொல்லும்போது மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கையை தான் வெளிக்காட்டுகிறது. இல்ல, வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இந்த இடைத்தேர்தலில் வைக்கப்படுகின்றன. பூத் கேப்சரிங் நடைபெற்றது, தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து முறைகேடுகள் நடைபெற்றன, சில இடங்களில் வாக்கு எண்ணிக்கை கூடுதலாக காட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து ரீபோலிங் நடந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? குற்றச்சாட்டுகள் என்று சொல்லும்போது முதலாவது எதிர்க்கட்சிகள் அந்த இடத்துல அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. முதல்ல அது தேர்தலில் தோல்வி பயம் அவர்களை கவிக்கொண்ட காரணத்தினால் அவர் தேர்தலில் போட்டியிடவில்லை. அப்போ தேர்தலில் போட்டியிடாதவங்க பல கருத்துக்களை சொல்லி தாங்களும் இந்த போட்டியில் இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக பல கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் தான் சொல்லணும். இதை பற்றி அவங்க குற்றச்சாட்டுகள் சுமத்திக்கிட்டே இருக்கலாம், அதை கண்காணிக்கிறதுக்கு தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து அது குற்றமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அவர்களுடைய பணி. இவங்க குற்றம் சாட்டி கொண்டு இருப்பது அது அரசியல். கடந்த காலத்தில் அதிமுகவும் இப்படி இருந்திருக்கேன், போட்டியிடாம இருந்திருக்கேன். இல்லை, ஒரு நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். 10வது சுற்று முடிவு தற்போது வெளியாக இருக்கிறது. 10வது சுற்று முடிவு எண்ணிக்கை பார்க்கலாம். 10வது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை பார்க்கலாம். 10வது சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரனை விட 92,712 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். அவர் வாங்கியிருக்கூடிய வாக்குகள் 98,990 வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறார். நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு சரத்குமார், ஆர்கே நகர் என்கிற பகுதி என்பது ஏற்கனவே பின்தங்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த வட சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரே நேரடியாக போட்டியிடும் போது அங்க ஒரு கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது, அதனால் அங்க வளர்ச்சி பணிகள் ஏற்படும்ங்கிற நம்பிக்கை அந்த மக்கள் மத்தியில் இருக்குன்னு அதிமுக தரப்பில் சொல்றாங்க. இல்ல, இது தேர்தலுக்காக வெறுமனே கண்துடைப்புக்காக போடப்பட்ட சாலைகள், போடப்பட்ட திட்டங்கள் தான், அதற்கு பிறகு இதற்கு எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறாது என்று எதிர்த்தரப்பில் சொல்கிறார்கள். இந்த இரண்டு ஒப்பீட்டு மீதான உங்கள் கருத்து என்ன? அது மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த நாள் முதல்
தொலைநோக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக மக்களை மட்டுமல்ல தமிழ் மாநிலத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்ற ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் அவர்கள் செய்த பணிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போல ஆர்கே தொகுதியில் கண்டிப்பாக இது தேர்தலுக்காக போடப்பட்ட சாலைகள் என்று அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தாலும் ஒரு தொகுதியில் முதலமைச்சர் அவர்களே நிற்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்ற தொகுதி மக்கள் நிச்சயமாக அந்த மக்களுக்கு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த வடசென்னையின் பிரச்சனையெல்லாம் நேரடியாக பார்க்கின்ற சூழல் கிடைத்திருக்கிறது. அந்த சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக மட்டுமல்ல முதலமைச்சராக இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த தொகுதியின் தேவைகளை புரிந்து அறிந்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். ஆகவே ஆர்கே நகர் பகுதி அந்த வட சென்னையே ஒரு சிறந்த ஒரு பகுதியாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்று உதயமாயிருக்கிறது. திரு சரத்குமார் இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பதிந்தீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. ஆண்டிப்பட்டி அரசிப்பட்டி ஆயிடுச்சா? இல்ல அவங்க பேசும்போது புகார் கொடுத்தது தேர்தல் நிக்காதவங்க புகார் கொடுத்தா சொன்னாரு. தோழர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் நாளன்றே புகார் கொடுத்திருக்கிறாங்க. மரியாதைக்குரிய சரத்குமார் பேசும்போது சொல்றாரு தேர்தலில் நிக்காதவங்க புகார் கொடுத்தாங்கன்னா புகார் சொல்றோமே தவிர புகார் கொடுத்தது தோழர்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்ல காணும். இப்ப தொடர்ந்து நம்ம இந்த தேர்தல் கமிஷனை குறித்த விஷயங்கள் வரும்போது எழுகிற கேள்விகளை பதில் சொல்லக்கூடிய இடத்துலயும் இருக்காங்க. 230 பூத்லயும் நாங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறோம். 230 பூத்துக்கும் அப்சர்வர்ஸ் போட்டிருக்கோம். எந்த தேர்தலையும் இடைத்தேர்தலையும் இல்லாம எப்பவுமே பதற்றமான பூத்துக்கு மட்டும்தான் அப்சர்வர்ஸ் இருப்பாங்க. இதுல மானிட்டர்ஸ் 230 பூத்லயும் இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த போது இது எப்படி நகர்ந்து இந்த எக்ஸஸ் ஓட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமா இது புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ஓட்டிங் பேட்டர்னை பார்க்கும்போதும் கூட ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அது தொடர்ந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. நம்ம பல தேர்தல்களை பார்த்திருக்கோம். அது பொது தேர்தலா இருக்கலாம், இடைத்தேர்தலா இருக்கலாம். முதல் 3-4 மணி நேரத்துக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கும், நடுவில் லஞ்ச் டைம்ல குறையும், திரும்ப அதிகரிக்கும். ஆனா அப்படி இல்லவே இல்லை. இப்போ இந்த ஓட்டிங் பேட்டர்னோ இல்லை இந்த எக்ஸஸ் ஓட்டிங் இதெல்லாம் பதில் அளிக்க வேண்டிய இடத்துல தேர்தல் கமிஷன் இருந்திருக்குது. இன்னொன்று புகார் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிறதுமே நான் எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா நீங்க அப்சர்வர்ஸ் எதுக்கு போட்டிருக்கீங்க, அவங்களுடைய ரோல் என்ன? நீங்க இப்ப மீடியாக்கள்ல வர்ற இப்ப ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் விஷயம் அப்படிங்கிறதோ அதுல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இது எல்லாமே தேர்தல் கமிஷன் நேர்மையா இருக்குங்கிறதோட நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறோன்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமும் அதுல இருக்கின்ற இந்த எக்ஸஸ் ஓட்டிங் பல கேள்விகள் அதுல எழுப்பி அவருடைய நீங்க அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எலெக்ஷன் அப்சர்வரே அவர் தான் சொல்லியிருக்காரு. மற்ற அந்த வாக்குகள் எப்படி சார் வர முடியும் எனக்கு புரியவே இல்லை. நீங்க 350 பேர் இருக்கிற இடத்துல 400 வாக்குகள் எப்படி பதிவு செய்யப்பட முடியும்? அரசியல் கட்சிகள் வச்ச இதுல வேற கட்சிகளும் போட்டியிடல, இல்ல மொத்தமே 2 கட்சிகள். எலெக்ஷன் அப்சர்வரே சொன்னதனுடைய பேர்ல தான் அந்த மறுதேர்தலுக்கே இல்ல அவரும் சொல்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கு. அப்ப என்ன நடந்ததுங்கிறது ஈஸியா அவங்க எடுக்க முடியுமா முடியாதா? இப்போ ஒரே ஒரு பிரச்சனை தான் சார், நான் மற்றதுக்கெல்லாம் போக வேணாம். இப்போ போட்டோ ஐடி இல்லாம நீங்க வாக்களிக்கவே முடியாது. அங்கே வாக்களித்த அத்தனை பேரும் நீங்க கேமரால பதிவாயிருக்கு. இப்ப கேள்வி என்ன, அத்தனை பேர் வந்தாங்களா, இவங்கெல்லாம் வாக்களிச்சிருக்காங்களான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். எனவே இதுல பிரச்சனை என்ன, ஒரு 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 போலீஸ் அதிகாரி வாக்கு கேட்பார் என்பது அது என்ன சாதாரண விஷயமா? நீங்க இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் செல்லாது என்று அறிவித்ததை பத்தி சொன்னாங்க. அதுல ஒரே ஒரு விஷயம் தான், தேர்தல் ஏஜெண்டா இருந்தாருங்கிறதுக்காக இவர் வாக்கு சேகரிக்கவே வந்திருக்காரு. இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? இவ்வளவு வெளிப்படையா வருகிற போது ஒரு நிமிஷம் 2010 வாக்காளர் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கம் கொடுத்திருக்குது எப்படி அந்த 105% வந்ததுன்னு சொல்லிட்டு. 2013ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை வச்சு தேர்தல் நடத்துறாங்க. தேர்தல் வாக்காளர் பட்டியல் யாரு கொடுக்கறது? தேர்தல் ஆணையருடைய பணி. புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் கொடுக்கணும். அங்க இவ்வளவு வாக்காளர்களுக்கான தெரியும், அந்த வாக்காளர் பட்டியல் தான் வச்சிருக்கணும். இவங்க தேர்தல் என்ன சொல்றாங்கன்னா 2013 வாக்காளர் பட்டியல் யார் அனுமதித்தது? அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு உடந்தையா அல்லது அந்த புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் கொடுக்காது யாருடைய தவறு? அப்படி அந்த அனுமதிக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு மேல அங்க அனுமதி தந்தால் அப்ப பெயர் இல்லாத வாக்காளர் அனுமதிக்கப்பட்டார்களா? இப்படி பல்வேறு கேள்விகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி எழுது. பதில் இப்போ தோழர் மார்க்சிஸ்டோட சொல்றாரு, ஒரு போலீஸ் ஏசியே தேர்தல் வேலை செஞ்சாரு. அதெல்லாம் நிரூபிக்கப்படாத பேசப்படுகிற வதந்திகள். அதெல்லாம் இப்போ அதை அதுவும் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்ல முடியாது. அரசு ஊழியர்களுக்காகவே அரசு ஊழியர்களே 2 அரசு ஊழியர்களாகவும் இருப்பாங்க, கட்சி ஊழியர்களாகவும் இருப்பாங்க. கட்சி தேர்தல் பண்ணி ஆற்றுவாங்க. அது கம்யூனிஸ்ட் கட்சியில வழக்கமான ஒரு நடைமுறை. அரசு ஊழியர்களை அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அவங்க நம்ம மார்க்சிஸ்டுகள் வைக்கிறதுக்கு ஒரு தார்மீக உரிமை கிடையாது.
ஆனா இந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படாத வதந்தி. அது ஒரு வதந்தி. வதந்தி தானே. நிரூபிக்கப்படாத ஒரு வதந்தி. அதுல விசாரணை நடத்துறது அரசினுடைய கடமை. இல்ல அரசாங்கம் அதை செய்யுது. இப்ப அது வலியுறுத்தும். இப்ப நம்ம 4 பேர் வலியுறுத்தும். அது நிரூபிக்கப்படாத ஒரு வதந்தி. இல்ல அத நாம இப்ப ஒண்ணு செய்வோம். இதுல நம்ம 4 பேருக்கும் ஒத்த கருத்து இருக்கு. அரசாங்கம் இதன் மீது விசாரணை நடத்தி உண்மை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவ்வளவுதானே. அந்த முடிவுக்கு வருவோம். அவர் இருந்திருக்காரா இல்லையான்னு நான் இருந்திருக்காருன்னு சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. விசாரணை நடத்தணும் அரசாங்கம், நம்ம 4 பேரும் விசாரணை நடத்தணும்னு சொல்லுவோம். அவ்வளவுதானே. இல்லப்பா, ஒரு பெரிய இடதுசாரி சிந்தனையாளர் கிருஷ்ணய்யர் அவர் வந்து தான் அந்த இவர் சொன்ன இந்திரா காந்தி தேர்தல் இதில் கூட வந்து ஒரு தீர்ப்பை சொன்னார். அதுலேயே கூட வந்து அது ஒரு பெரிய குற்றமா எடுத்துக்காதனால தான் தொடர்ந்து பிரதமராக நீடிக்கணும்னு சொன்னார் அவர். அது வந்து மாற்று ஏற்பாடு தான். அவர் வந்து ஒரு பெரிய இடதுசாரி அதாவது அந்த குற்றத்தின் அழுத்தத்தை அவரே குறைத்து தான் மதிப்பிட்டார். அது உண்மை. அதெல்லாம் முதலமைச்சர் அந்த குற்றத்தின் அழுத்தத்தை அவர் குறைத்து மதிப்பிட்டார். அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்லாமல் இருக்க முடியாது. இல்ல தமிழரசன் சார், இங்க வந்து முதலமைச்சரே வேட்பாளரா இருக்காங்க. ஒரு மாஸ் லீடரா இருக்கிற ஒரு லீடர், அவங்களை எதிர்த்து போட்டியிடுகிற கட்சிகளும் குறைவு. ஒரே ஒரு கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில போட்டியிடுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல நீங்களே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தவிர்த்திருக்கவே முடியும். நீங்க அதீதமான ஆர்வத்துல கீழே இருக்கிறவங்க செய்யறாங்கன்னு சொன்னாலும் கூட ஒரு பெரிய ஒரு மக்கள் தலைவர் போட்டியிடுற தொகுதியில ஒரு பெரிய வெகுஜன மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற அதிகப்படியான உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் ஒரு அசாதாரண சூழ்நிலையில அவருடைய அரசியல் பகைவர்களால் பதவி பறிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அவருடைய அபிமானிகள் ஒரு பொது நோக்கம். தேர்தல் பணியாற்றுறது அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு பாரம்பரிய அனுமதியோட தான் பார்க்கணும். இல்ல தேர்தல் பணியாற்றுவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அதை யாருமே கேள்வி கேட்கல. எல்லாருமே அவருடைய தலைவர்களாக வருவாங்க. அது இயல்பாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த எக்ஸஸ் ஓட்டிங் அல்ல தேர்தலில் நடைபெறுகிற இந்த விஷயங்கள்ல கூட நீங்க வந்து இதை இன்னும் பெருந்தன்மையா அதை கையாண்டிருக்க முடியும் அப்படிங்கறது நான் சொல்ல. இப்ப எந்த தேர்தல் இல்லாம ஒரு பாசிட்டிவான அம்சம் இந்த தேர்தலில் தான் வாக்குகளுக்கு பணமாக கொடுக்கப்படல. இதை வந்து முதலமைச்சரே தலையிட்டு இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இடைத்தேர்தல்கள்ல முதல் முறையாக அப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல இல்ல நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதே நேரத்துல பணம் இல்லாத போது ஒரு இடைவெளிக்கான 11ஆம் சுற்று முடிவு விவரங்கள் தற்போது வந்திருக்கின்றன. 11ஆம் சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 1,09,653 வாக்குகளும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 6,710 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம் என்பது 1,02,943 இருக்கிறது. மொத்தம் 17 சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தற்போது 11ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்பது வந்திருக்கிறது. சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி 2,492 வாக்குகள் பெற்றிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது வந்திருக்கின்றன. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு சேக்கு தமிழரசன், அதாவது ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தொடர்ச்சியாக வடசென்னை பார்க்கப்பட்டு வருகிறது. அதில் ஆர்கே நகரும் ஒரு முக்கியமான பகுதி. இன்னும் சொல்லப்போனால் தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தேவைகள் என்பது பெருமளவு இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவே நேரடியாக போகும்போது அந்த இடத்துக்கு சென்று சேரும்போது நலத்திட்டங்கள் வரும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவரது பிரச்சாரத்தில் தொகுதிக்கு உட்பட்டு ஃபியூச்சர் ப்ராமிசஸ் சொல்ற வருங்கால உத்தரவாதங்களை அவர் பெரிதாக தந்ததாக தெரியவில்லை. என்ன காரணம்? இல்லை, அவர்களுக்கு அதனால அதில் அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சில தேர்தல் நெறிமுறைகள் இருக்கு. அதற்காக அவர்கள் அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் கடந்த காலங்களில் அவங்க எதிர்கட்சி உறுப்பினராக போடி நாயக்கனூரில் இருந்தப்பவும் சரி, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பர்கூர், ஆண்டிப்பட்டி, ஸ்ரீரங்கம் ஆகிய தொகுதிகளில் இருந்தப்பவும் சரி, அவர்கள் அந்த தொகுதி மக்களுக்காக முதலமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் செயலாற்றிய அந்த பணிகள், திட்டங்களை அவைகளெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் எவ்வளவு ஆர்வத்தோடு தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி, சட்டமன்ற தொகுதி மேம்பட வேண்டும், வளர்ச்சியடைய வேண்டும், அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை அவர் தீர்வு காண வேண்டும்ன்றனால எவ்வளோ அவங்க அக்கறையாக இருந்தாங்கன்னு பர்கூரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பர்கூர் இதை போல் ஒரு தொகுதி, ஒரு பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற தொகுதி.
அந்த தொகுதி இன்றைக்கு கல்லூரி, வட்ட அலுவலகம், பல அலுவலகங்கள், பொறியியல் கல்லூரி இதுவெல்லாம் இன்றைக்கி அங்கே வந்திருக்குன்னு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அங்கே அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க தான். இப்போ எனக்கு கூட அதில் வந்து அவங்க பேரில் வந்து மிகுந்த மரியாதை. இப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து தேமுமுக உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் பேர் எங்கள் தொகுதியை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க தயாராக இருக்கோம், ராஜினாமா பண்ணுறோன்னு. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் நான் ராஜினாமா பண்ணுறேன், இங்கே போட்டியிடணும்னு. இதே போல் பலரும் வந்து அதிமுகவினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் கூட இதில் தயாராக இருந்தாங்க, அமைச்சர்கள் உட்பட்டவர்கள். ஆனால் இந்த தொகுதியை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதின்றது தான் தமிழகத்தில் வந்து மிக அதிகமாக குடிசை மக்கள் வாழ்கிற ஒரு தொகுதி. ஏறக்குறைய ஒரு 40% வாக்காளர்கள் குடிசை பகுதியில் வசிக்கிற ஏழை எளிய அடித்தளத்து ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அந்த மாதிரியான ஒரு தொகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறத அவங்களுடைய வந்து உள்ளார்ந்த ஒரு எந்த மக்களுடைய பிரதிநிதியாக அவங்க இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்கங்கிறத தெளிவுபடுத்துகிற ஒரு உண்மையாக இருக்குன்னு தான் எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதியாக அதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி, அளவு கடந்த அவங்க பேரில் எனக்கு ஒரு மரியாதை கூட. இல்லை, பொதுவாக நீங்கள் ஆண்டிப்பட்டியை தேர்ந்தெடுக்கும் போது இதே மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டது. ரொம்ப கிராமத்திலும் கிராமம் இருக்கக்கூடிய பகுதியை நாங்கள் வந்து அதை மேம்படுத்துவோன்னு சேக்கு தமிழரசன் சார் சொன்னார். அவர் சொல்கிற கட்டடம் வந்தது, இந்த மாதிரியான கட்டடம் பல இடங்கள்லையும் வந்திருக்கு. என்னுடைய கேள்வி, தொழிலில் பின்தங்கிய பகுதி, விவசாயத்தில் பின்தங்கிய பகுதி, இந்த ரெண்டுலையும் அந்த பகுதியில் காங்கிரீட்டாக இது வந்தது. பர்கூரில் காங்கிரீட்டாக இது வந்தது, அதாவது என்ஜினியரிங் காலேஜ் வந்தது, மெடிக்கல் காலேஜ் வந்தது. இப்படி இவங்க போட்டியிடாத சில பகுதிக்கும் வந்திருக்கு. பொதுவான அந்த இது இல்லை, ஒரு பகுதியினுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக செய்யப்படுகிற அந்த மாதிரியான அம்சங்கள் எதுவும் இல்லைங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு திரு கார்த்திகை செல்வன் கூட சொன்னார். என்ன சொன்னார், ஒரு முதலமைச்சர் என்பவர் 234 தொகுதிக்கும் பொதுவானவர், எனவே இந்த தொகுதிக்கு மட்டும் எப்படி அவர் இருக்க முடியும்னு. ஆனால் உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் அதை கொண்டு வாரீங்க. நாங்கள் வந்தால் இது ஏதோ அது அந்த கோஷமே எப்படி வச்சாங்கன்னா, இனி இது ஆண்டிப்பட்டி இல்லை அரசிப்பட்டி அப்படின்னு சொன்னீங்க. அப்படி நடந்திருக்கா என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏதோ ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இந்த மக்கள் இருக்காங்க அதனால இது வந்து ஒரு ஏரியாவில் செய்கிறது இல்லைங்க. பேசிக்காக அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கான அடிப்படையான விஷயங்களில் உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று, ரொம்ப அவமானகரமான செயல், அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். தமிழ்நாடு முழுவதும் இவங்க போட்டியிடணும்னா 234 தொகுதியில நீங்கள் போட்டியிடுங்க அப்படி ஒருத்தர் சொல்லாமல் இருந்தால் அவங்க நீடிக்க முடியாது அந்த கட்சியில். தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுங்கன்னு ஆரம்பத்திலே அவங்களுக்கு சொல்கிறது, இது வந்து தமிழகத்தில் சமீப காலத்தில் ஒரு கலாச்சார சீரழிவு. நீங்கள் அது வந்து ஒருவேளை அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கலாம், எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கும் மிகவும் மோசமான அவங்க தலைமை மீதான அபிமானத்தின் அடிப்படையில் அவங்க அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. நான் பதில் சொல்றேன். அவர் விமர்சனங்களை முன் வச்சார், அப்படியே கடைசியாக ஒரு கடுமையான வார்த்தையும் சொன்னார், கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்போ ஒன்று நல்ல நினைவுக்கு வருது. தோழர் ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், இடதுசாரி பத்திரிகை, அவருக்கு ஜனசக்தியில் வேலை பார்த்தவர், ஜனசக்தியிலிருந்து வெளியே வந்த காலம், அவர் ஒரு கருத்தை சொன்னார், கட்சி முடிவுன்ற மையை ஏற்றிக்கிட்டு தான் அங்கே எழுத வேண்டியதாக இருக்கு. அதனால கட்சி முடிவு பண்ணிட்டு பின்னாடி அவருடைய விமர்சனங்கள் அப்படிதான் வரும். ஒரு கட்சி முடிவு எடுத்துட்டு பின்னாடி அவருடைய விமர்சனங்கள் எப்படி வரும்னா இப்படிதான் வரும். அதில் ஒன்றும் எனக்கு அதிசயம் இல்லை அவர் வச்ச விமர்சனங்கள்ல. ஆனால் இப்ப ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு தேசிய சட்டப்பள்ளி உருவாகுது அப்படின்னு சொன்னா அந்த தொகுதி வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு அது பயன்படாதா? பர்கூர்ல வந்து ஒரு பொறியியல் கல்லூரி உருவாகுது அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஒரு போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகமே உருவாகுது, அங்க வந்து அது ஒரு வட்ட தலைநகரமா மாறுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வளர்ச்சிக்கான துவக்கமோ வளர்ச்சிக்கான அடிப்படை கூறுகளும் இல்லையா? பர்கூர் மட்டும்தான் வட்ட தலைநகரமா புதுசா வந்திருக்கு. இல்ல அந்த பர்கூர் மட்டும்தான் அது வேற, அது வேற. நீங்க பர்கூர்ல மட்டும்தான் சொல்லிட்டேன். நீங்க கட்சி முடிவு அப்படிங்கறத அவனுக்கு ஜெயகாந்தன் சொன்னாரு, கட்சி முடிவுங்கிற மைய வந்து பேனால கொண்டு வந்துட்டு அப்புறம் எழுதுறப்போ அது எப்படி எல்லாம் எழுதணும் கட்சி. அதனால உங்களுடைய பார்வை அப்படித்தானே இருக்க முடியும், எப்படி மாறும் அப்படிங்கறதெல்லாம்
வந்து அது வந்து ஒரே ஆனா அது கலாச்சார சீரழிவு நீங்க சொல்ல முடியாது. இதுதான் உங்கள் கலாச்சாரம். இல்ல கட்சி உங்கள் கலாச்சாரம், உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய விமர்சனமும் கட்சி முடிவை பொறுத்தது. ஆமா, அதனால இது உங்களுடைய கலாச்சாரம். சரி, அதனால நீங்க வந்து கலாச்சார கட்டாயமா நீங்க எதை கலாச்சார சீர்வழி இல்ல, இதுதான் உங்களுடைய கலாச்சாரம். ஆமாம், கட்டாயம். என் கட்சி சொல்லுச்சுன்னா அதுதான் எனக்கு வேதம். அதை நான் நின்னுதான் பற்றி தான் நிப்பேன். அது இன்னொரு கட்சி தொண்டனுக்கு வரக்கூடாது. இல்ல இல்ல, அது இன்னொரு கட்சி தொண்டனுக்கு வரக்கூடாது. கரெக்ட், கட்டாயம் வந்திருக்கணும். ஆனா இன்னொரு கட்சி தொண்டனுக்கு அது ஏற்படவே வரணும், சந்தேகமே இல்ல. ஆனா மொட்டை போடுறதுக்கு இவ்வளவு காசு, காவடி எடுக்கிறதுக்கு இவ்வளவு காசு, ஒப்பாரி வைக்கிறதுக்கு இவ்வளவு காசு என்று கொண்டு வர்றது தான் நான் பேசுறேன். அந்த கட்சியில இருக்கக்கூடிய சில ஊழியர்கள் உண்மையிலேயே நம்ம அம்மாவுக்கு இப்படி சரி, இப்ப அவங்க இருந்தாங்க. நான் கேட்கிறேன், நான் வந்து எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், இடதுசாரிகளுடைய எல்லா செலவுகளும் வந்து உண்டியல் பணம் தானா? வேற யாருமே அவர் ஒரு சீரியஸான பாயிண்ட் சொன்னாரு. அவர்களை வந்து கொச்சப்படுத்த கூடாது, அவங்களுடைய உணர்வுகளை கொச்சப்படுத்த. இல்ல இல்ல, நான் அந்த உண்மையான உணர்வுகளை கொச்சப்படுத்த கூடாது. விமர்சனம் பண்றது வேற. உண்மையான காவடி எடுக்க நான் கூட வந்து அந்த கொள்கைகளுக்கு எதிரானவன், கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானவன். இல்ல இல்ல, ஆனா அந்த உணர்வுகளை நீங்க கொச்சப்படுத்த கூடாது. அது அவர்களுடைய வடிகால் இல்ல, உண்மையான அவர்களுடைய விருப்பம், அது அவர்களுடைய வந்து வெளிப்பாடு இல்ல. உண்மையான தொண்டர்கள் அப்படி பண்ணத நான் வந்து அது இப்படி இருக்கக்கூடாதுங்கிற விமர்சனம் எனக்கு இருக்கு. அதுக்கு மேல எனக்கு அது இல்லை. ஆனா கூலிக்கு மாரடிக்குதுன்னு நான் கேள்விப்பட்டத முதல் முறையா நீங்க ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளை கொண்டு வந்ததான் நான் பேசுறேன். நீங்க திருப்பி நீங்க இன்னொரு சிந்தனையாளர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கூலிக்கு மாரடிக்கிறாங்க, அதாவது அப்படி கொச்சப்படுத்த கூடாது. இல்ல இல்ல, தொழிலாளி ஆளை கொண்டு வந்து அவருடைய ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வேண்டாம். ஒரே நிமிஷம், 12ஆம் சுற்று முடிவு வந்திருக்கு, அதை கேட்டுட்டு வரலாம். 12ஆம் சுற்று முடிவுகள் தற்போது வந்திருக்கின்றன. 12ஆம் சுற்று முடிவுகளின் நிலவரங்களை தற்போது பார்க்கலாம். 12ஆம் சுற்று முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 1,18,043 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 7,215 வாக்குகள் பெற்றிருக்கிறார். வாக்குகள் வித்தியாசம் என்பது 1,10,828 இருக்கிறது. மொத்தம் 17 சுற்று முடிவுகளில் தற்போது 12 சுற்று முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 12ஆம் சுற்றின் முடிவில் அதிமுக வேட்பாளர் முதலமைச்சருமான ஜெயலலிதா 1,18,043 வாக்குகளும், அவர் எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மகேந்திரன் 7,215 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். வாக்கு வித்தியாசம் 1,10,828 இருக்கிறது. இந்த லீட் இருக்கு. சட்டப்பேரவை பேர் சொன்னாரு, இந்த அம்மையார்லாம் எங்க இருக்காங்கலாம் கட்டடங்கள். நான் கேட்கிறேன், அந்த அம்மையாரை வந்து மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினரோட மிக புகழ்ந்து பேச யாருக்க முடியாது. உங்க தொகுதியில் என்னென்ன நலப்பணி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்க, நீங்கள் அழுத்த வாக்குறுதிகள்லாம் அவங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, ஏன் உங்க மக்களுக்கு செய்யல அப்படின்றதெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு புகழ்ந்துரையெல்லாம் இல்லாம இருக்கும். இந்த இடைத்தேர்தலுக்காக பேசுறது மட்டும் இல்லாம இருக்கும். சரி, அந்த பதில நீங்க முடிச்சிருக்கீங்க. வேற விஷயங்களுக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா எனக்கு என் தொகுதி முக்கியம். முதலமைச்சரா 234 தொகுதியும் அவர்களுக்கு முக்கியம். இந்த 234 தொகுதி மட்டும் முக்கியம் இல்ல, உலகளவிய தமிழர்களுடைய நலனும் அவருடைய பாதுகாப்பும் முக்கியம். அது வேற. ஆனாலும் இவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இப்போ இந்த முறை நான் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். இந்த தொகுதியில் இப்போ 100 கோடிக்கு மேலே இதுவரையில் அங்கே வளர்ச்சி மேம்பாடு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னமும் பல எஞ்சிய ஒரு ஆண்டு காலத்தில் இன்னும் நாங்கள் தொடங்கி இருக்கிற திட்டங்கள் அங்கே நடைமுறைக்கு வர இருக்கு. திட்டங்கள், மருத்துவ கல்லூரி, இந்த இதெல்லாம் அங்க வந்திருக்குதான் கேக்குறேன். வளர்ச்சி திட்டங்கள் 19 ஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடாது. நான் திருப்பி சொன்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்னால அங்க எவ்வளவு செய்ய முடியுமோ அதை நான் செய்திருக்கேன். நான் ஏற்கனவே போய் அடுத்த இதுக்கு முன்னாடி வந்து நன்னிலத்தில் சட்டமன்ற உறுப்பினரானா இப்ப அங்க வேளாண்மை கல்லூரி வந்திருக்குன்னா அது நான் அங்க தொடங்கி வச்சது. அதுக்கு முன்னாடி அதனால இப்பவும் இந்த 4 ஆண்டு காலத்துல 100 கோடி ரூபாய்க்கு மேம்பட்ட திட்டங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய தொகுதிகளுக்கும் சேர்த்து அந்த வளர்ச்சிகள் சட்டப்பேரவை எதிர்கட்சி உறுப்பினர்களை பாராட்டி பேசிருக்காங்களே. திராவிட முன்னேற்ற நான் வந்து தரவா தொடர்ந்து வைக்கிற குற்றச்சாட்டு எங்களுடைய தொகுதிக்கு எந்த விதமான திட்டங்களும். சொல்றேன், நான் வந்து வேண்டுமானா சட்டமன்ற பதிவேட்டு குறிப்பீடு எடுத்து உங்களுக்கு தரேன்.
தேமுதிக உறுப்பினர், எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர். இப்போ அதுல வந்து வேற வந்து பாராட்டு அது கூட அவர் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். நம்ம அடுத்த வேறக்குள்ள போலாம். இந்த லீடு, இந்த 1 லட்சம் அப்படிங்கிற லீடு பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை அடுத்தடுத்த கட்டங்களில் ஏற்படுத்தும்? பெரிய இம்பாக்ட்னு எனக்கு தெரியல. ஒரு உற்சாகம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கும். அவங்க தலைவருக்கு ஒரு பெரிய மகத்தான வெற்றி. அவங்களே சொன்னது அது தேர்தல் பிரச்சாரத்தில், இது ஒரு வெறும் வெற்றியாக இருக்கக்கூடாது, மகத்தான வெற்றியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் அந்த விதத்தில் இதை பார்க்கலாமே தவிர எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு இல்லாமல் வெறும் இப்போ ஒரே ஒரு எதிர்கட்சி தான் அங்கே நின்னது, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாக்குப்பதிவுகளே கூட நான் இது வந்து பெரிய வாக்குப்பதிவு சதவீதமாலாம் நான் பார்க்கல. 74% அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு வாக்கு சதவீதம்லாம். அது முதலமைச்சர் நிற்கும் போது இன்னும் கூட கூடுதலாக வந்திருக்கக்கூடிய ஒரு தேவை இருந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ரெண்டுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் இது குறைஞ்சதுனாலும் இப்ப திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் இதை புறக்கணிச்சாங்க. இப்ப அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் வாக்கு சதவீதம் இருக்கு. ஏன்னா திமுக சொல்லிட்டு இருக்கிறது தொடர்ந்து ஒரு 25% எங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 25% என்ன ஆச்சு? அவங்களுக்கான கமிட்டட் ஓட் பேங்கா இருந்தா அது வந்திருக்க கூடாது, அல்லது எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கணும். இப்ப வந்துட்டு இருக்கிற இதுல ரிசல்ட்ஸ்ல பார்த்தாலும் சரி, அல்லது வாக்கு சதவீதத்துல பார்த்தாலும் சரி, எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சமாக ஒரு 35-40% இருக்கும். அப்போ அத்தனை பேர் வந்து தேர்தலில் புறக்கணிச்சிருக்கணும் அல்லது ஏதாவது பண்ணியிருக்கணும். அதுவும் நடக்கலை. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு இப்போ எதிர்கட்சி வாக்காளர்களே வந்து அவங்களுக்கு ஒரு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. நீங்கள் ஒன்று நோட்டா ஆப்ஷன் எடுங்க, இல்லை தேர்தலுக்கு ஓட்டு போட போகாதீங்க. அப்புறம் ஒரு பக்கம் நீங்கள் வந்து டிராஃபிக் ராமசாமியை மீட் பண்ணாங்க. அது என்ன சிக்னலாக இருந்ததுன்னா, அவரை சந்திப்பதன் மூலமாக, அதுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் மூலமாக ஒரு மறைமுகமான ஆதரவு கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்படி ஒரு மறைமுகமாக ஆதரவாக இருந்ததுன்னா அவருடைய வாக்குகள் மிக குறைவாக இருக்கிறதுல, அப்ப இந்த எதிர்க்கட்சிகள் அந்த வாக்குகள் அப்படிங்கறத தடுக்கிறதுல அவங்க வந்து தவறிட்டாங்களோ அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வாக்குகளும் இவங்களுடைய இந்த பெரிய வெற்றி சதவீதம் இருக்குல்ல, இது வருவதற்கு இந்த எதிர்க்கட்சிகளும் துணை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றி சாகத்து இல்ல இப்ப நம்ம இந்த விவாதத்துல மக்கள் தீர்ப்பு அப்படின்னு வச்சிருக்கோம். விவாதத்தை வேற நிறைவு செய்யறதில்ல. இந்த மக்கள் தீர்ப்பு தற்போது வந்திருக்கிறது. இதன் மீதான உங்களுக்கு இறுதி கருத்தை ஒட்டுமொத்தமா சமம் பண்ணி கொடுத்துருங்க. அதான், அதாவது இப்போ அவர் சொன்னதுல இருந்து தான் சொல்லணும். இது எதிர பெரிய அளவுக்கு அந்த தொகுதியில் பலமில்லாத இடதுசாரிகள் சார்பாக நீங்கள் தோழர் மகேந்திரன் போட்டியிட்டார். பிரதான கட்சிகள் போட்டியிடல. இந்த சமயத்தில் தான் இவர் சொன்னது மாதிரி இந்த 40% அல்லது ஏதோ ஒரு சதவீதம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்குது. அதை அந்த புறக்கணித்ததாக காண்பிக்கக்கூடாது என்கிற காரணத்துக்காகத்தான் இவங்க சில பகுதியில் ரொம்ப உற்சாகமாக போய் 105% போல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் இப்படி யாருமே இல்லாத போது 28 அமைச்சர்களும் எல்லா அதிகாரிகளும் அங்கே இருந்தது என்று நிச்சயமாக இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார். தமிழ்நாட்டில் அதிமுக அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜனநாயக நடைமுறைகள் எதையும் பின்பற்றுவதில்லை என்று 2000க்கு பின்னால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சிகளுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது இந்த தேர்தல் என்பது, இடைத்தேர்தல் என்பது தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு சேர்ந்து மிக சிறப்பாக அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகத்தின் முடிவு தான் இந்த தேர்தல் முடிவுகள். உங்களுடைய இறுதி கருத்து? இது வந்து எதிர்கட்சிகளால், முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசியல் எதிரிகளால் திணிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு தேர்தல். ஆனாலும் அவர்கள் கனவுல கூட நினைக்க முடியாத அளவிற்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தேர்தலிலும் மக்கள் எப்போதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற புரட்சித் தலைவி அம்மாவுடைய பக்கம்தான் இருக்கிறார்கள். நலிந்த மக்கள், ஏழை மக்கள், அடித்தளத்து மக்கள் மகத்தான ஆதரவோடு அவர்கள் பக்கம்தான் அணி சேர்ந்து நிற்கிறார்கள் என்பதை காட்டுகிற ஒரு தேர்தலாக இந்த முடிவு அமைந்திருக்கிறது. வெற்றிவேல் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லி ராஜினாமா செய்து அதனால தேர்தல் வந்ததுன்றது பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல வெற்றிவேல் இதுல தொடர்பு இல்லைங்க. வெற்றிவேல் என்பவர் ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். இல்ல அதுக்கப்புறம் நமக்கு இது அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழக்கணும், அவங்க வந்து முதலமைச்சர் பதவி எதிர்க்கட்சி எப்படி பண்ண முடியும்? நீதிமன்றம் பேரவைத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு அந்த முடிவை தெரிவிக்க. ஆனா ஏன் இவரோட இத்தனை நாட்கள் தாமதம் வழக்கு மன்றத்துக்கு போனது யார் போனது? திரு சேகு தமிழரசு, நம்ம போதிய நேரம் இல்லை, நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி.
ஆர்கே நகர் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கப்படும். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் மற்றும் அது குறித்த செய்திகளுக்கு புதிய தலைமுறையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.